திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பல துன்பங்களை நீக்கி அருள் புரிந்த நன்னாள் எது? விநாயக பெருமான் சாயலாகவே இருக்கக்கூடிய முனிவர் யார்? கும்பி பாகம் எனும் நரகத்தில் இருந்து மீண்ட ஆன்மாக்கள் எப்படி ஸ்வர்க்கம் போனார்கள் அப்படின்ற சிறப்பும் வரலாறை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? தந்தூரம் அப்படின்ற பழமையான நகரம், வேடர்கள் வாழக்கூடிய வேடச்சேரி பகுதியில ஒரு ஆள் விப்பீரதன். அவனுக்கு எந்த ஒரு நல்ல பழக்கமோ குணங்களோ எதுவுமே கிடையாது. அவனுடைய வேலையே அந்த காட்டு பகுதியா வரவங்க கிட்ட கொள்ளை அடிக்கிறது தான், வழிப்பறி கொள்ளைக்காரன். இப்ப இந்த மாதிரி கொள்ளை அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கம் அந்தனர் ஒருத்தர் வராரு. அவரை பார்த்த உடனே இன்னைக்கு ரொம்ப நல்ல வேட்டை அப்படின்னு நினைச்சு அவரை பின்தொடர்ந்து போறான். அவரை பார்த்த உடனே அந்த பயத்துல அவரு பதறி அடிச்சுன்னு ஓடுறாரு. இவனும் பின்தொடர்ந்து ஓடி பார்த்தா அவரை பிடிக்க முடியல, தப்பிச்சிடுறாரு. இப்போ ரொம்ப தூரம் ஓடுனதுனால இவனுக்கு ரொம்ப களைப்பாயிடுது. வர வழியில ஒரு விநாயகர் கோயிலையும் அங்க ஒரு தீர்த்தத்தையும் பாக்குறான். களைப்புனால அங்க குளிச்சுட்டு அங்க ஒரு மர நிழல்ல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு முற்கால முனிவர் வராரு. முற்கால முனிவர்னா 3 காலத்தையும் உணர்ந்து வாழ்ந்த முனிவர் அப்படின்ற பொருள். அங்க வந்துகிட்டு இருக்கும்போது சரி அந்தனரை தான் விட்டுட்டோம், இவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பாஞ்சு ஓடும்போது அவன் இடுப்புகளை சொருவி இருந்த கொடுவாளை எடுத்து அவர் கழுத்துல வச்சிடுறான். கொடுவாள்னா கத்தி தான். அதை கழுத்துல வச்சிடுறான். கழுத்துல வச்ச உடனே அவர் அவனுடைய கண்ணை உத்து பாக்குறாரு. பார்த்த உடனே அந்த கத்திய கழுத்துல வச்சவன் கீழே போட்டுட்டு அவர் காலை உடம்பு புடியா புடிச்சுக்கிட்டு, சுவாமி இனிமே நீங்க தான் எனக்கு துணை, நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு கதறான் காலை புடிச்சுக்கிட்டு. இங்கதான் நம்ம கவனிக்கணும், கழுத்துல கத்திய வச்சவன் எப்படி உடனே காலை புடிச்சின்னு கதறான் அப்படின்னா, அவரு கொடுத்தது அங்க நயன தீட்சை. கண்ணாலேயே பார்க்க கூட என்ன ரொம்ப ஜாம் ஆகுது கொடுக்கறதுதான் நயன தீட்சை. இத கொடுத்துட்டாரு. இத கொடுத்த உடனே அவன் பார்த்துட்டு, ரொம்ப என்னை யாருக்குமே பிடிக்காது, ஞானிகள் பெரியவர்கள் இந்த மாதிரி யாருக்குமே என்னை பிடிக்காது, நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் சுவாமி அப்படின்னு காலை புடிச்சுன்னு கதறான். அப்புறம் என்ன, சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறம் காப்பாத்துறது தானே தர்மம் அப்படின்னு நினைச்சு ஏந்திருப்பான்னு சொல்லி அவனுடைய தலையில கைய வச்சு ஒரே ஒரு மந்திரம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஓம் கணேசாய நம. இந்த மந்திரத்தை விநாயக பெருமானுடைய திருவடிய நினைச்சு உனக்கு ஒரு கொம்பை கொடுக்குறேன். அது கொம்புன்னா ஒரு தடி தாங்க, ஒரு கோல் அப்படி சொல்லலாம். அந்த கோலை கொடுக்குறாரு. இத 3 வேளையும் தரையில நட்டு 3 வேளையும் தண்ணி தெளிச்சு ஓம் கணேசாய நம இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாப்பா, இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. இவன் அந்த மனசுல அத ஒரு சத்திய வாக்கா வச்சுக்கிட்டு அந்த தரையில நட்டுட்டு, அந்த கோலை தரையில நட்டுட்டு அந்த இடத்த விட்டு நீங்காத வண்ணம் அந்த பக்கத்திலேயே இருக்கிற அந்த தடியோட பக்கத்திலே இருந்து தண்ணி தெளிச்சுக்கிட்டே தினந்தோறும் 3 வேளையும் ஓம் கணேசாய நம அப்படின்னு இதை எத்தனை வருஷம் பண்றான்னா 1000 வருஷம் பண்றான். அந்த தடி ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து பூத்து குலுங்குற நேரத்துல அந்த முற்கால முனிவர் அந்த பக்கம் வராரு. பார்த்த உடனே ஒரு ஆச்சரியம், சந்தோஷம் ஆகுது அவருக்கு. இப்படி ஒரு ஐம்புலம் கட்டுப்படுத்தி இவ்வளோ நாட்கள் ரிஷிகள் முனிவர்களாக கூட முடியாததை நீ செஞ்சிருக்கப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வா அப்படின்னு சொல்லி அவரு கையில வச்சிருக்கின்ற கமண்டலம் நீர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஓங்கி அவனுடைய முகத்துல அடிக்கிறாரு. அப்போ புறா கூட்டங்கள் அப்படியே பறந்து ஓடும் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா துன்பங்களும், இதுக்கு முன்னாடி செய்த துன்பங்கள், இந்த மாதிரி முன்னாடி செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாமே நீங்கி அவன் ஒரு புதிய ஆளா அங்க நிக்கிறாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, இனிமே நீ புருசுண்டி முனிவர். அவர் தண்ணி தெளிச்ச உடனே அவருக்கு அந்த புருவ மத்தியில ஒரு தும்பிக்கை முளைக்குது. தும்பிக்கை முளைச்ச உடனே அவர் விநாயக பெருமான் சாயலாகவே இருக்கிறாரு. அப்போதான் அவருக்கு புருசுண்டி முனிவர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த மாதிரி தாங்க அவருக்கு புருசுண்டி முனிவர் அப்படின்ற பேர் வந்துச்சு. இப்போ விநாயக பெருமானுடைய காட்சி எப்ப கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது,
இருப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான் விநாயக பெருமான் காட்சி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தொடர்ந்து ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. இப்போ கொஞ்ச நாட்கள்லயே விநாயக பெருமான் அவர் முன்னாடி தோன்றி என்ன வரம் வேணும் கேட்கும்போது, சுவாமி எனக்கு எதுவுமே தேவையில்லை. அவரை பார்த்த உடனே சந்தோஷத்துல ஆடுறாரு, பாடுறாரு, துள்ளி குதிக்கிறாரு. சுவாமி இனிமே எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை. இனிமே எனக்கு தேவை உங்களுடைய திருவடிதான். அதுவே போதுமானதுன்னு கேட்கும்போது, என்னோட திருவடிக்கே வருவ ஆகட்டும். ஆனா இன்னும் கொஞ்ச காலம் நீ இங்க இருந்து 4 வேதங்களையும் ஆகம வேதங்களை எல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து மறைஞ்சிடுறாரு விநாயக பெருமான். அப்போதான் அந்த மரம் கற்பக விருட்சமா மாறி அவங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுக்குது. இப்போ இவரை ஏன் இங்க விட்டுட்டு போறாரு, ஏத்துக்காம ஏன் இங்க விட்டுட்டு போனாரு அப்படின்னா, அதுக்கு காரணமே சங்கடஹர சதுர்த்தியோனுடைய விரதத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு மக்களுக்கு காட்டுறதுக்காகத்தான். அந்த கதையும் வரலாறும் என்ன அப்படின்னா, ஒரு நாள் யமலோகத்துக்கு போறாரு நாரதர். நாரதருடைய வேலை என்னன்னா, எது எது எங்க எப்படி நடக்குது, அதை யார்கிட்ட போய் சரியா சேர்க்கலாம் அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு பண்றதுதான் அவருடைய வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யமலோகத்துக்கு போறாரு. யம தர்மராஜா அவரை பார்த்துட்டு வரவேற்கிறாரு. வரவேற்றுட்டு அங்க ஜொலி ஜொலிக்கக்கூடிய நவரத்னம், வைரம் வைடூரியத்தால சிம்மாசனம் அலங்கரிக்கப்படுறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பார்த்துட்டு அங்க யம தர்மராஜா சுத்தி காட்டும் போது, வாங்க நரகத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு கூட்டு போறாரு. அதாவது 28,000 நரகங்கள் இருக்குது. அந்த நரகத்துல கும்பி பாகம் அப்படின்ற ஒரு நரகம். கும்பி பாகம் அப்படின்னு உங்களுக்கு சொன்ன உடனே உங்களுக்கு அந்நியன் படம், விக்ரம் சார் படம் ஞாபகம் வந்திருக்கும். அதேதாங்க. அந்த இடத்துல அவர் காமிக்கிறாரு. காமிக்கும் போது அங்க அவஸ்தைப்படுற ஆன்மாக்கள் எல்லாம் பார்த்து ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிவபெருமான தியானம் பண்றாரு. பண்ணிட்டு இவர் கீழே வந்துடுறாரு பூலோகத்துக்கு. இப்போ புகழ்பெற்று விநாயக பெருமானுடைய ஸ்வரூபமா இருக்கக்கூடியவர் புருசுண்டி முனிவர். அவர் பார்த்த உடனே, ஏன்பா இது நல்லா நீ வேதங்கள் இதெல்லாம் ஆகம வேதங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க, அதாவது உன்னுடைய உறவினர்கள் அங்க கும்பி பாகத்துல ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இதுக்கான ஒரு தீர்வு என்ன அப்படின்றத பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இதுக்கான தீர்வு என்ன இருக்க முடியும் அப்படின்னு கண்ணை மூடி அவர் விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு ஒரு உத்தரவு கிடைச்சதுன்னா, சங்கடஹர சதுர்த்தி விரதம் தான். சங்கடஹர சதுர்த்தின்னா சங்கடங்கள் அப்படின்னா துன்பங்களை நீக்கி அம்மா பௌர்ணமிக்கு வரக்கூடிய பௌர்ணமிக்கு அப்புறம் 4வது நாள் சதுர்த்தி, அதுதான் சங்கடஹர சதுர்த்தி. இந்த விரதத்தை மேற்கொள்றாரு. மேற்கொண்டு விநாயக பெருமான் அருளால அங்க கும்பி பாகத்துல இருந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஸ்வர்கலோகத்துக்கு போறாங்க. இப்பேற்பட்ட பாவங்களை துன்பங்களை எல்லாம் நீக்கி தரக்கூடிய நாள் தான் சங்கடஹர சதுர்த்தி. இப்ப பாத்துக்கோங்க, கும்பி பாகத்துல நரகத்துல போறவங்க ஒரு தப்பு 2 தப்பு இல்ல ஒரு பாவம் 2 பாவமா பண்ணிருப்பாங்க. ஏராளமான பாவங்கள் செஞ்சாதான் அந்த கும்பி பாகத்துக்கே போவாங்க. அப்பேற்பட்ட கும்பி பாகத்திலிருந்து விடுதலை கொடுத்தவர் தான் விநாயக பெருமான். அப்பேற்பட்ட சிறப்பான நாள் விரதம் தான் சங்கடஹர சதுர்த்தி. அதை நீங்களும் கடைப்பிடிங்க. கடைப்பிடிக்கிறது எப்படின்னா, ஒரு விரதத்தை தொடங்கணும்னா அதிகாலையில இருந்துதான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு விநாயக பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்ல விநாயக பெருமான் வீட்டிலே அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க. பூ அலங்காரம் எல்லாம் போட்டு குறிப்பா அருகம்புல், அவர்கிட்ட அருகம்புல் வைக்கணும். அதே மாதிரி நெய்வேத்தியம் உங்களுக்கு முடிஞ்சது கொழுக்கட்டை, சுண்டல், பால், பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதுவும் காலையில அதிகாலையில ஆரம்பிச்சு அந்தி சாயும் வேலைதான் 6 மணிக்கு மேலதான் ஒரு விரதத்தை முடிக்கணும். அதே மாதிரி முடிங்க. இதே மாதிரி உங்களுக்கு கழுத்தை நெரிக்கிற கஷ்டம், இதுல இருந்து என்னால மீளவே முடியாது அப்படின்னு நினைக்கிற துன்பங்கள் கூட இந்த சங்கடஹர சதுர்த்தியில நீங்கிடுங்க. அதுதான் நம்மளுக்கு வரலாறு. இதை நான் நிறைய பேருக்கிட்டையும் பார்த்திருக்கேன். ஏன் நானே கூட கடைப்பிடிச்சு அதனுடைய பலனை எனக்கும் தெரியும். அதனாலதான் இதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமா இந்த சங்கடஹர சதுர்த்தியில நீங்களும் விரதம் இருந்து அதனுடைய பலன் பெறுங்க அப்படின்னு சொல்றேன். சங்கடஹர சதுர்த்தி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12:32 இருந்து ஆரம்பிக்குதுங்க. அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்திய விரதத்தை மேற்கொண்டு அனைவரும் விநாயக பெருமானுடைய அருள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்.
இந்த விரதம் இருக்கும்போது விநாயகருடைய அகவல் படிங்க, பாடல்கள் படிங்க, அஷ்டோத்திரங்கள் சொல்லுங்க. அப்படியே உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கூடும் ஓம் கம் கணபதியே நமக இல்ல ஓம் கணேசாய நமக அப்படின்னு சொல்லுங்க. அது சொன்னாலே போதும். உங்க மனசார சொல்லுங்க. மனமுருகி உங்களுடைய வேண்டுதலை வைங்க. அப்படி வச்சீங்கனாலே போதும். அவருடைய அருள் உங்க அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த சங்கடஹர சதுர்த்திய விரதத்தை மேற்கொள்ளுங்க. அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம்.